வணக்கம். தாம்பரம் மாநகராட்சி பொறியாளர் பிரிவில் வரலாறு காணாத ஊழல். 5 பேரூராட்சிகளையும் 5 நகராட்சிகளையும் சேர்த்து உருவாக்கப்பட்டது தாம்பரம் மாநகராட்சி. இதில் கடந்த 20 ஆண்டு காலமாக மேற்கண்ட 5 நகராட்சிகளையும் பேரூராட்சிகளையும் அந்த நேரத்தில் சில அதிகாரிகளை தவிர மற்றவர்கள் சப்பி எடுத்து விட்டார்கள். சொந்த ஊரில் சொத்துக்களையும் வாங்கி குவித்து விட்டார்கள். தாம்பரம், பல்லாவரம் மாநகராட்சிகளில் எம்.இ.ஆக இருந்த கருப்பையா ராஜா நகராட்சி பள்ளிக்கூடங்களில் கழிவறை பராமரிப்பு என்று கணக்கை காட்டுவதில், பள்ளி விடுமுறை நாளிலும் கழிவறை பயன்படுத்தப்பட்டதாக கணக்கை காட்டி அதில் பல கோடிகளை அடித்த வழக்கு லஞ்ச ஒழிப்புத்துறையில் விசாரிக்கப்பட்டு பாவ மன்னிப்புகளை டி.எம்.ஏ வழங்கியுள்ளார். அதாவது மனோகரன் என்ற ஆர்.இ.க்கு எப்படி பாவ மன்னிப்பு வழங்கப்பட்டதோ அதேபோல் பக்கா ஊழல்வாதியும் 200 கோடி அதிபதியுமான கருப்பையா ராஜாவின் கக்கூஸ் ஊழலிலும் கூட கரன்சியால் மன்னிக்கப்பட்டு விரைவில் ரிட்டையர்ட் ஆக உள்ளார். இனி திமுக ஆட்சி வரவே வராது என்று சத்தியமும் செய்கின்றாராம். சரி, கதைக்கு வருவோம். 5 மண்டலங்களை கொண்ட தாம்பரம் மாநகராட்சியில் பொறியாளர் பிரிவில் குளம் அழிந்து மீன் பிடித்த கதையாகிவிட்டது. இவர்களின் தில்லாலங்கடி வேலைகளை பற்றி சமூக ஆர்வலர்களும் அறப்போர் இயக்கமும் பலமுறை துறை மேல் அதிகாரிகளுக்கு புகார் கொடுத்தாலும் மதிப்பில்லை. காரணம் எல்லாம் காசுதான். சி.இ. கேடரில் உள்ள இந்த மாநகராட்சியில் பாண்டுரங்கன் சி.இ. ஓய்வு பெற்ற பின்பு புதிய சி.இ. நியமிக்கவில்லை. 2 இ.இ. உள்ள இடத்தில் ஒரு இ.இ. தான் ஆல் இன் ஒன்னாக உள்ளார். இதுக்குள்ள சில ஏ.இ.க்கள் தங்களை அமைச்சர் உதவியாளரின் பினாமி என்றும், ஆணையருக்கு நான் தான் ஆல் இன் ஒன் என்றும், மேயருக்கும் துணை மேயருக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அல்வா கொடுத்தும் சில பொறியாளர்கள் தங்களது பினாமிகளை வைத்து குடிநீர், பிளம்பிங், தெருவிளக்கு பராமரிப்பு, மெயின்டெனன்ஸ் அப்படி இப்படி என்று நடிகர் விவேக் 7 போடு 8 போடு என கூறுவது போல் கூறுவார். அதுபோல் தாம்பரம் மாநகராட்சியில் பொறியாளர் பிரிவில் நடக்கும் ஊழல் போல் ஸ்டேஷனரி பர்ச்சேஸ், கணினி ரிப்பேர் என்று மாதா மாதம் போலி கணக்கு எழுதி பல லட்சங்களை சுருட்டுகிறார்களாம். இவர்கள் மக்களை பற்றி கவலைப்படுவது கிடையாது. தங்களது கல்லாவை நிரப்புவதும் போலி மெஷர்மெண்ட் எழுதி பல கோடிகளை பெருங்களத்தூர் மண்டலத்தில் சுருட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. மக்கள் பிரதிநிதிகளுக்கு தெரியாமல் இப்படி அடிக்கும் இந்த பொறியாளர்கள் செய்த வேலைகளையும் ஒதுக்கீடு தொகையினையும் டி.எம்.ஏ ஆய்வு செய்வாரா? நன்றி. இது போன்ற நியூஸ் நீங்க தொடர்ந்து கேட்கணும்னா அரசியல் ஒற்றன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.